உங்களோட முதல் வீடியோ சூப்பராக இருந்தது. இது தலைப்பு அதோட நல்லா இருந்தது. ஆண்டாள் கொஞ்சம் கரெக்ட். ஆண்டாள் வந்து பொக்கிஷம் நம்மளுக்கு. அந்த பார்க்கறதுக்கு கேட்க நல்லா இருந்துச்சு. சொன்னீங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்போ நீங்கள் இன்னொன்று சொன்னீங்கல்ல, இந்த ஆயர்பாடியோட கனெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு. ஆமாம், நீங்கள் திருப்பாவைக்கே எனக்கு தெரிஞ்சு யாரும் இந்த எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்க மாட்டேன். அப்படியா? ஆமாம், ரொம்ப நல்லா இருந்தது. நான் கேட்டதே இல்லை. நல்லா இருந்தது திருப்பாவை சொன்னது. அது மாதிரி இதுவும் கேட்குறேன். அந்த தலைப்பு வந்து ஆண்டாள் அறிய வேண்டிய அரிய வரலாறு. அதில் வந்து நம்ம ஆண்டாள் பற்றிய முன் கதை சுருக்கம் அதை பார்த்துட்டோம். ஏன்னா மார்கழிக்கு முன்னால் நம்ம வந்து ஆண்டாளை தெரிஞ்சுக்கணும். ஆண்டாள் பற்றி திருப்பாவை பற்றி படிக்கும்போது ஆண்டாள் வந்து ஆயர்பாடி கோபியர்களை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டு தன்னை வந்து கோபியர்களுடைய தலைவியாகவும், தோழிகள்லாம் கோபியர்கள். அந்த வடபத்திரசாயி பெருமாள் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த கோவிலை வந்து நந்தகோபனுடைய அரண்மனையா அந்த பெருமாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாளை வந்து கண்ணனா பாவிச்சு இந்த நோன்பு நோக்கிறான். அதான் வந்து திருப்பாவை நோன்பு 30 நாள். இப்போ நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஏன் ஆயர்பாடி கோபியர்களை வந்து தனக்கு ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிறான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் ஆண்டாள் வந்து அதை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து நேராக ஆயர்பாடியில் போய் இறங்குறோம். எங்கே இறங்குறோம்? ஆயர்பாடிக்கு. ஆமாம், ஆயர்பாடிக்கு இறங்குறோம். ஆயர்பாடி கண்ணன் வந்து அவனோட பாதம் பட்ட ஸ்தலம். அங்கேருந்து எல்லா வீட்டுக்குள்ளேயும் போய் வெண்ணெய் எடுத்து உருட்டி அந்த வீதிகள்லாம் வெண்ணெய் ஓடி அமக்களம் பண்ணி விளையாடின ஸ்தலம் இந்த ஆயர்பாடி. அந்த ஆயர்பாடியில் 5 லட்சம் கன்னி பெண்கள். இந்த பெண்கள் எல்லாம் கண்ணன் மேலே உயிராக இருக்காங்க. அப்படி ஒரு பக்தி கண்ணன் மேலே. கண்ணன் என்ன விஷமத்தனம் பண்ணாலும், அவன் மேலே கோபமே இருந்தாலும் அந்த பக்திக்கு குறை கிடையாது. எல்லா வீட்டுக்கும் போவான், வெண்ணெயை திருடுவான், அவளை ஏதாவது விஷமம் பண்ணிகிட்டே இருப்பான். ஆனாலும் அவளுக்கு கண்ணன் மேலே ஒரு அலாதி பிரியம். யசோதாவை ரொம்ப பாடாப்படுத்துவான். அதனால அந்த ஊர் பெரியவாள்லாம் ஆற்று பொண்ணுகள்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி கண்ணனோட ரொம்ப சுத்தாதீங்கோ, ரொம்ப விஷமத்தனம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் இந்த பொண்ணுகள்லாம் கேட்க மாட்டான். திருப்பி திருப்பி கண்ணனோட தான் பேசினுப்பா, கண்ணனோட தான் விளையாடினுப்பான். இதெல்லாம் அவளுக்கு கோவம் வந்து ஆற்றுல இருக்க பெரியவாள்லாம் பேசி இந்த 5 லட்சம் பொண்ணுகளையும் நிலவரை அப்படின்னு சொல்லுவாள். அந்த காலத்தில் நம்ம இப்போ சொல்லணும்னா பேஸ்மெண்ட் மாதிரி ஒரு இடத்துல போட்டு பூட்டி வச்சிருவான். இவாள் எல்லாரையும் 5 லட்சம் பேர். இந்த 5 லட்சம் தான் திருப்பாவையில் அந்த கணக்கு வரும். இந்த பொண்ணுகள்லாம் அவள் ஆற்று பெரியவா மேலே கோவப்படலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணான்னா, அந்த நிலவரைக்குள்ளே இருந்துட்டு சரணாகதி பண்ணிட்டா எல்லாரும். 5 லட்சம் பொண்ணுகளும் சரணாகதி பண்ணிட்டான். கிருஷ்ணனை வேணா, கிருஷ்ணா நாங்கள் எதுக்கு ஆசைப்பட்டோம்? உன் மேலே பக்தி பண்ணுறதுக்காக ஆசைப்பட்டோம். உன் கூடவே சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். எங்களுக்கு இதிலிருந்து எப்படி வெளியே வரணும்னு தெரியாது. இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா எங்களால் வெளியே வர முடியாது. அதனால எங்களுடைய வாழ்க்கையை உன்கிட்ட ஒப்படைக்கிறோம். நீ பார்த்து ஏதாவது பண்ணு. அதான் சரணாகதி பண்ணிட்டான். சரணாகதி பண்ணோன்னே கிருஷ்ணன் சும்மா இருப்பானா? அவன் வேலையை ஆரம்பித்தான். என்ன தெரியுமா பண்ணா? அடுத்த நாள் கார்த்தால ஆயர்பாடியில் வறட்சி வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கினான். இந்த பெரியவாளுக்கெல்லாம் வந்து அந்த மேகமூட்டம் இல்லை, அந்த மேகம், வானத்தோடைய சூழ்நிலை, பூமியோட தட்பவெப்பநிலை இதை பார்த்து அவளுக்கு தெரியும் வறட்சி வரப்போகுதுன்னு. பஞ்சம் வரப்போகுது, வறட்சி வரப்போகுது, மழை இருக்காது அப்படிங்கிற அறிகுறிகள்லாம் அவளுக்கு தெரிஞ்சிடும். இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தவா இல்லையா அந்த காலத்தில், அவளுக்கு தெரிஞ்சிடும்.
இந்த அறிகுறி வந்த உடனே ஊர் பெரியவாள்லாம் கூட்டினான். ஒரு பஞ்சாயத்தை கூட்டினான். கூட்டி ஆயர்பாடியில் வறட்சி வரப்போகுது, நிலைமை சரியில்லை, என்ன பண்ணுறதுங்கும்போது இவாளுக்கெல்லாம் ஒரு குரு கர்காச்சாரியர்னு சொல்லுவான். இந்த கர்கரை கூப்பிட்டு நம்ம கேட்போம் அப்படின்னு முடிவு பண்ண உடனே கண்ணை நேராக கர்காச்சாரியார் மைண்டுக்குள்ளே போயிட்டான். இப்போ கர்காச்சாரியார் என்ன பேசினாலும் சரி கண்ணனுக்கு சாதகமாக தான் பேசுவார். என்ன அவருக்கு கர்காச்சாரியாருக்கு கண்ணனை பிடிக்காம இருந்தாலும் கண்ணனுக்கு சாதகமாக தான் பேசுவார். அவன் உள்ளே போயிட்டான். நேராக கர்காச்சாரியர் வந்தார் பஞ்சாயத்து கூட்டத்துக்கு. வந்த உடனே கேட்டார் பெரியவாள், ஊர் பெரியவாள்கிட்டலாம், என்ன பிரச்சனை, எதுக்கு என்னை கூப்பிட்டேன் அப்படிங்கும்போது, இந்த மாதிரி ஊர் நிலைமை சரியில்லை, வறட்சி வரப்போகிறது, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு முடிவு தெரியணும், அதுக்காக உங்களை கூப்பிட்டோம் அப்படின்னு அந்த கர்காச்சாரியர்கிட்ட சொல்கிறான். உடனடியாக கர்காச்சாரியர் பதில் ஒன்றும் பயப்படாதீங்க, இந்த ஊரில் இருக்கிற கன்னி பெண்கள் எல்லாரும் விடிய காத்தால பிரம்ம முகூர்த்தத்தில் சூரிய உதயத்திற்கு முன்னால் உஷ காலத்தில் யமுனா நதிக்கரையில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு காத்தியாயினி விரதம் இருக்கணும். காத்தியாயினி விரதம் இருந்தால் இந்த ஊரில் பஞ்சமே வராது, மழை வரும், சந்தோஷமாக இருக்கலாம். முதல்ல அந்த வேலையை பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு போயிடுவார் கர்காச்சாரியர். அவெல்லாம் திருப்பி ஒரு கூட்டத்தை போடுவான். என்னடா இவாளெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டான், இப்போ இவர் ஆச்சாரியர் இவரெல்லாம் விரதம் இருக்கணுங்கிறார் அப்படின்னு யோசிச்சுருக்கும் போது அந்த கூட்டத்தில் ஒருத்தன் நடுவில், இந்த மாதிரி அவளை விடுவீங்களோ விடலையோ, ஆனால் இப்போ அதை விட பெரிய பிரச்சனை என்னென்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல இருட்டில் எல்லா பொண்ணுகளையும் இங்கேருந்து யமுனா ஆத்தங்கரை வரைக்கும் நடந்து போய் அவள் ஸ்நானம் பண்ணிவிட்டு விரதம் திரும்பி வரணும். இதுக்கெல்லாம் இவாளுக்கெல்லாம் பாதுகாப்பு யார் கொடுக்குறது அப்படி மாவட்டேன். என்ன இவா கூட துணைக்கு போகிறது யார்? ஏன்னா மார்கழி நல்ல குளிர், எல்லோரும் போத்தின்னு படுத்துட்டுப்போம். நம்ம இவா கூட துணைக்கு போகிறது யார்? விரதம்னா இருக்கட்டும், யார் துணைக்கு போகிறதுன்னா அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகும். நீ போ நான் போன்னு ஒரே இதாகும். அப்போ அதில் இன்னொருத்தன் சொல்லுவான், எனக்கு ஒரு ஐடியா தோன்றுறது, கேட்குறேன்லாம்பா. சரி சொல்லு. இந்த கண்ணை நல்லா விஷம் பண்ணிட்டுருக்கான். எல்லா ராத்திரியும் போய் வெண்ணெயை திருடுறது, எல்லாரும் பானையை போய் உடைக்கிறது, வெண்ணெய் பானையை உடைக்கிறது, இப்படி விஷம் பண்ணிட்டுருக்கான். அவனுக்கு டைட்டாக நம்ம ஒர்க்கு கொடுத்துட்டோம்னா இந்த கண்ணன் டயர்டாயிடும், இந்த விஷமம் தன்னெல்லாம் குறைஞ்சிரும். அதனால் அவன்கிட்ட சொல்லுங்க, கார்த்தால அவன் 3 மணிக்கு எந்திருக்கணும். இந்த பொண்ணுகள் எல்லா ராத்துக்கும் போய் கூட்டின்னு வரணும். அவளெல்லாம் வரிசையாக லைனில், இந்த ஸ்கூல்லலாம் இந்த குழந்தைகள்லாம் வெளியே கூட்டின்னு போவாளே, அது மாதிரி லைனாக கூட்டின்னு யமுனை ஆத்தங்கரைக்கு போகணும். இவெல்லாம் குளிச்சுட்டு அவள் அங்கே விரதம் இருப்பாள், காத்தியாயினி விரதம் இருப்பாள். அது வரைக்கும் அவன் அங்கே இருக்கணும். திருப்பி அதே மாதிரி லைன் கட்டி கூட்டின்னு வரணும். கூட்டின்னு ஒருத்தரையும் அவள் ஆற்றுல விட்டுவிட்டு அதுக்கப்புறமா போக சொல்லுங்க. இவன் போயிட்டு வர்றதுலேயே டயர்டாகி தூங்கிடுவான். அவன் விஷமத்தனெல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுப்பான். நல்ல ஐடியா. ஓகே. அவனுக்குள்ள கிருஷ்ணன் போயிட்டானே, அவனுக்கே தெரியாது இது கிருஷ்ணனுக்கு சாதகமாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோன்னு. அவன் இப்படி ஒரு ஐடியா கொடுப்பான். பெரியவாள்லாம் யோசிப்பான். அவன் சொல்கிறதும் ஒரு விதத்தில் கரெக்டு தான். கிருஷ்ணனுக்கு நல்லா டைட்டாக ஒர்க்கை கொடுத்தோம்னா டயர்டாகி படுத்துருவான், இவன் இந்த விஷமத்தனம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பெரியவாள்லேயே ஒரு பெரிய மனுஷன் வருவார். நேராக நிலவரைக்கு வருவார். இந்த பொண்ணுகள்லாம் இருந்தா இல்லையா, அங்கே வருவார். இந்த பாருங்க, நம்ம ஊரில் வறட்சி வர்ற மாதிரி இருக்கு. நேற்று வரைக்கும் வறட்சி இல்லை, என்ன இன்னைக்கு வறட்சி வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு அவளுக்கு புரிஞ்சிடும். கண்ணை வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான், வறட்சி வர்ற மாதிரி இருக்கு. அதனால நம்ம கர்காச்சாரியார் ஒரு யோசனை கொடுத்துருக்காரு. நீங்கள்லாம் காத்தால எந்திருந்து யமுனை ஆத்தங்கரைக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு காத்தியாயினி விரதம் இருக்கணும். 30 நாள் அந்த மாதிரி விரதம் இருந்தேன்னா ஊர் சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு யோசனை கொடுத்து போயிருக்கார். அப்புறம் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணோம்.
உங்களுக்கு பாதுகாப்புக்கு கண்ணன் வருவான் காலம்பரை. அவன் வந்து உங்களை கூட்டின்னு போயிட்டு ஆத்தங்கரையில் நீங்கள் விரதம்லாம் இருந்து முடிச்சுட்டு பெருமாள் சேவிச்சுட்டு திரும்பி உங்கள் ஆற்றுக்கு கொண்டு வந்து விடுற வரைக்கும் கண்ணன் உங்களோட இருப்பான். அப்படின்னா அந்த கூட்டத்தில் ஒருத்தி, இதுதான் பழம் நழுவி பாலில் விழுறதும் போல இருக்குடி இப்படிப்பா. இவருக்கு கேட்காது. இதெல்லாம் முடிவு பண்ணியிருக்கோம், இது நாளையிலேருந்து நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் வந்து இது எங்களுக்காக பண்ணல, ஊர் சுபிக்ஷமாக இருக்கிறதுக்காக பண்ணுறோம் அப்படிப்பா. பெரியவாள்லாம் சரி சரின்னு சந்தோஷமாக நிறுத்தின்றான். அதுக்கப்புறம் வந்து 30 நாள் கண்ணனோட ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. அவெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்து காத்தியாயனி விரதத்தை வந்து அழகாக கடைப்பிடிச்சு அந்த ஊர் சுபிக்ஷமாச்சு. 30 நாள் ஆனதுக்கப்புறம் கண்ணா அந்த 5 லட்சம் பொண்ணுகளையும் கண்ணை வந்து வைகுந்தத்துக்கு கூட்டின்னு போயிட்டான். அப்பேற்பட்ட அந்த ஐக்கியம் இருக்கு இல்லையா, அதைத்தான் வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்றது. அதாவது அந்த ஜீவாத்மா வந்து பரமாத்மாவோட கலக்கிறது தான் கல்யாணம் அப்படிங்கிறது. அந்த ஒரு அமர்க்கலமான ஒரு விஷயத்தை தான் வந்து ஆண்டாள் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறான். எப்படி பெருமாளை வந்து சேவிக்கணும், என்ன நெறிமுறைகள், என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது. கண்ணனை தவிர என் மனசுல ஏதாவது இருந்ததுன்னா அதை நீயே எடுத்துருன்னுவான் கண்ணங்கிட்ட. எனக்கு உன்னை தவிர வேற எண்ணமே இருக்கக்கூடாது, இந்த மனசுல நீ மட்டும்தான் முழுசா நிறைஞ்சிருக்கணும், அது தவிர வேற ஏதாவது இருந்தா அதையும் நீயே எடுத்துட்டுரும் அப்படின்னு ஒப்படைக்கிற இந்த அருமையான பக்தி. இந்த மார்கழி மாதம் 30 நாள் நம்ம வந்து ஆண்டாள் சொல்லி கொடுத்த மாதிரி விரதம் இருந்து நம்ம நினைச்சதெல்லாம் சாதிச்சுக்கலாம். கரெக்ட். விரதம்னா எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்றீங்க நீங்க? அவ சொன்ன மாதிரி நெய்யுண்ணும் பாலுண்ணும், அலங்காரம் பண்ணிக்க மாட்டோம். நம்ம வந்து பெருசா தேவையானதெல்லாம் சரி, ரொம்ப அலங்காரம் பண்ணிக்கிறது கிடையாது. ஏன்னா நம்மளுடைய ஈடுபாடு வந்து இந்த மார்கழி மாசத்துல பெருமாள் மேல மட்டும்தான் இருக்கணும். அதனால தான் இந்த மார்கழியை வந்து நம்ம விசேஷங்களுக்கு கல்யாணங்களுக்கு ஒதுக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த ஒரு நாளும் ரொம்ப முக்கியம், கண்ணங்கூடயே இருக்கணும் நம்ம. அதில் வந்து நம்ம விசேஷங்களை வச்சுக்க கூடாது. அதனால இந்த மாதம் வந்து பீட மாதம் கிடையாது, பீடு நடை போடுற மாதம். இருக்கிறதுலேயே வந்து தலையாய மாதம் வந்து இந்த மார்கழி மாதம். கண்ணனே சொன்னான், மாதங்களில் நான் மார்கழி. மார்கழி மாதத்துக்கு எது எது பண்ணணும் எது எது பண்ணக்கூடாதுன்னு ஆண்டாள் சொல்லியிருக்கான். யாரையும் வம்பு பேசக்கூடாது, யாரையும் வந்து புறங்கிடக்கூடாது, திட்டக்கூடாது, ரொம்ப அலங்காரம் பண்ணிக்க கூடாது, சகட்டு மேனிக்கு வல்லுவதற்குன்னு அள்ளி போட்டு தின்னப்படாது. நெய்யுண்ணும் பாலுண்ணும், நெய்யும் பாலையும் அவாய்ட் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. இந்த 30 நாளுமே சாத்வீகமா சாப்பிடணும். எப்படா 27ஆம் தேதி வரும் அப்படின்னு இருக்கக்கூடாது. 27 என்ன, அக்கார அடைசல். எப்படா அக்கார அடைசல் வரும், நன்னா சமைச்சு நெய்யை நன்னா முழங்கை வழிய விட்டுட்டு சாப்பிடலான்னு கூடாது. அன்னைக்கு 27 வரும்போது அது பண்ணிப்போம். ஆனால் 27 நினைச்சுட்டு 1ஆம் தேதியிலேருந்து இருக்கக்கூடாது. என்னை மாதிரி என்ன, மனசு பூரா கண்ணனை உட்கார வச்சிடணும், ஃபுல்லாக கண்ணனை உட்கார வச்சிடணும். கெட்டதே இருக்கக்கூடாது. கெட்டது இருந்தால் கண்ணா நீயே எடுத்துடுறான்னு சொல்லிடணும், அவன் எடுத்துருவான். அது மாதிரி இந்த 30 நாள் நம்ம அழகாக மார்கழி விரதம் இருப்போம், நினச்சதெல்லாம் சாதிச்சுக்கலாம். கண்ணன் நமக்கு கொடுப்பான். ஆண்டாள் அந்த வழியை நமக்கு காமிச்சு கொடுத்துருவான் இல்லையா? சூப்பர். ஓகே, தேங்க்யூ.